ஒரு கையை பார்க்குறான். கையை பார்த்தவுடன் உடனே ஒருத்தர் கேட்குறார், எனக்கு எத்தனை குழந்தை இருக்கும், எத்தனை ஆண் குழந்தை, எத்தனை பொன் குழந்தைன்னு கையை பார்த்தோன்னே சொல்லிடலாம். இப்போ சந்திர மேட்டுக்கு அடியில், அதாவது கடலில், சந்திர கடலில், இந்த மாதிரி கடலில் எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை குழந்தைகள். அதில் கிளை இல்லாமல் இருப்பது ஆண் குழந்தை, கிளையோடு இருப்பது பெண் குழந்தை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி தார ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருக்கிறது தார ரேகை. இந்த தார ரேகையில மேல் நோக்கி இருப்பது ஆண் குழந்தை, கீழ் நோக்கி தொங்குவது பெண் குழந்தை. இது ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு நல்லா லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா தான் தெரியும். அதே மாதிரி இருதய ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இருதய ரேகை ஆரம்பத்தில் மேல் நோக்கி இருப்பது எத்தனையோ அத்தனை ஆண் குழந்தைகள், கீழ் நோக்கி தொங்கக்கூடிய ஒளி ரேகைகள் அத்தனையும் பெண் குழந்தைகள். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஒரு சில நேரங்களில் இருக்கும், ஒரு சில நேரங்களில் இருக்காது. ஆனா சந்திரமேட்ல கடலில், சந்திரமேட்டில் இருக்கக்கூடியது எத்தனை ரேகையோ அத்தனை குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை மூணையும் செக் பண்ணணும். மூணையும் செக் பண்ணா எத்தனை குழந்தை இருக்கு, சந்தான விருத்தி இருக்கா இல்லையா, இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும் நம்ம பார்க்கணும், ரெண்டு கையிலையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும். எத்தனை குழந்தை இருக்கா இல்லையா, எத்தனை குழந்தை இருக்கு, ஆண் எத்தனை பெண் எத்தனை, இதெல்லாம் நிறைய கால்குலேஷன் இருக்கு. ஒன்று சந்திரமேடு, இன்னொன்று இருதய ரேகையில பார்க்கணும், இன்னொன்று தார ரேகையில பார்க்கணும். இந்த மூணையும் பார்த்து தான் முடிவு பண்ணதான் குழந்தை இருக்கா இல்லையா, ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை எத்தனை, ரெண்டு கையையும் பார்க்கணும். ஆணும் பெண்ணும், கணவனுக்கும் மனைவிக்கும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும்.